இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் 22/3/2025 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20 லக்கணம் மீன லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 1:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு 11:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயார். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. செய்கின்ற வேலைகள்ல உங்களுடைய முயற்சிகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். அதிகரிக்கும் பணிகளை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய துணை இடத்துல எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அமைதியாகவும் நட்புடனும் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பாஸ்போர்ட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எவ்வளவுதான் திட்டமிட்டு செலவுகள் செய்தாலுமே கையை மீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய அவசிய தேவைகளுக்காக நீங்க கடன் உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல நீங்க நினைத்த மாதிரி ஏற்றமும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சில தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். இது உங்களுடைய பெயரை கெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த மன சோர்வும் நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வாங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நிர்வாக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் மேம்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரலாம். உத்தியோக பணிகள்ல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சிக்கலான வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல புதுவிதமான தைரியமும் உண்டாகும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய தடைப்பட்ட வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல அவசரப்பட மட்டும் வேண்டாம். அவசரமாக வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல உங்களுடைய சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். நிதி சார்ந்த முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும்.
தொழில்ல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள்ல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். பணியில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படும். நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களிடத்துல இருக்கின்ற உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும். விருப்பப்பட்டு நீங்க சில பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோப்பு பராமரிப்பு பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. விவசாய வேலைகள்ல இப்பொழுது அதிக அக்கறையும் காட்டுவீங்க. நம்பிக்கையான நபர்களிடத்துல பணத்தை கொடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு சில பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில வருமானம் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை மட்டும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. ஏதாவது விரைய செலவுகளும் ஏற்பட்டு உங்களுடைய கையிருப்பை கரைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுத்தாங்க செய்யும். அவர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இதனால பாதிப்பு என்று பெரிய அளவுல இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் எப்பொழுது வழக்கம் போலவே நடைபெறும். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. உடல் ரீதியாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடன் செய்வதும் நல்லது. மன அமைதியும் உண்டாகும். பணியிடத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தெளிவினை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில மாற்றங்களும் ஏற்படலாம். சாதுரியமான பேச்சுக்களின் மூலமாக இழுபறியாக இருந்து வந்த செயல்களையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரைவாக செயல்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை எல்லாமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணியில உங்களுடைய முயற்சிகளுக்கு நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். இன்று சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் அமையும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில திருப்தியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பெண்களுடைய திருமணத்திற்காக நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்ல பழுதாகி இருந்த மின்சாதன உபகரணங்களை எல்லாமே சரி செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சென்று கோயில்கள்ல பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பொறுமையாக இருந்து மற்றவர்களிடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். தாய்மாமனிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களை சந்தித்தும் பேசுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக வெளியில் செல்ல வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அவர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயல்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விடுவதும் நல்லது. ஒரே நேரத்துல 2-3 விஷயங்களை நீங்கள் முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. சிலருக்கு நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீட்லயும் சாதகமான சூழலும் உண்டாகும். குடும்பத்தினருடனும் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில இனம் புரியாத சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏற்படலாம். முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். உங்கள் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு வேலையையும் இன்று சாதகமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்களுடைய செயல்கள்ல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. பணியில சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையில வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது பலவீனமாகவும் சோர்வாகவும் உணர்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. அரசியல்ல இருக்கிறவங்க
உடன் இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று சிறப்பாக வேலைகள் செய்து மக்களிடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். கல்லூரி பேராசிரியர்கள் வழக்கறிஞர்களுக்கு தங்களுடைய தொழில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தடுமாறி இருந்த தொழிலை நல்ல முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. மனைவிக்காக சில உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்குவதற்காக கடையை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. கூட்டாக செய்யக்கூடிய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புதியதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காணலாம். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல போட்டியாளர்களை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுக்காக சில வேலைகளை நீங்க செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இதனால சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவ்வப்பொழுது சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்த வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர விரயங்களும் ஏற்படலாம். சில ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வீட்டிலும் சரி வெளியிடத்திலும் சரி உங்களுடைய பேச்சுக்களினால நன்மைகள் தாங்க உண்டாகும். உங்களுடைய அறிவுரைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. வேலையில நிதி ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல சற்று அசதியாகவும் உணர்வீங்க. மனதுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமின்றி செயல்படுவதும் நல்லது. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்னல்களும் நீங்கும். முக்கியமான கோப்புகள்ல கையெழுத்திடும் பொழுது அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி இப்பொழுது புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சேர்த்து செய்ய வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்களுடைய அகந்தையான மனப்பான்மையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளை பராமரிப்பதும் நல்லது தாங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த உடல் அசதிகளும் நீங்கி இப்பொழுது சுறுசுறுப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஒத்துழைப்பு தரமறுக்கும் ஊழியர்களினால சிறிது கோபமும் டென்ஷனும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்பத்தியில ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் நீங்கும். குடும்பத்துல உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்படத்தாங்க செய்யும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. பண விஷயத்துல ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களும் நீங்கும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வணிகத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய திட்டங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளும் செய்வீங்க. சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தர்ம காரியங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. உத்தியோக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதுல புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் மனதிற்கு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். உறவினர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். பயனற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இப்பொழுது ஆதாயமும் உண்டாகும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. வேலை செய்கின்ற இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல நீங்க அதிகமாக தலையிடவும் வேண்டாம். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் அதிகமாக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அன்பான உணர்வுகளையும் நட்பான பேச்சுக்களையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால உறவு பிணைப்பும் அதிகரிக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தொழில்ல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். பெண்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கேலி கிண்டலான பேச்சுக்கள்ல கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. தேவையற்ற அவப்பெயர்களும் ஏற்படலாம். உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் கிட்ட மற்றவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பண இழப்பு ஏற்பட்டும் விடலாம். இன்று தொழில்ல ஒரு விதமாக இருந்து வந்த படபடப்புகளும் டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தை பேசினாலுமே அதுல நல்ல ஒரு முடிவுகளும் எடுக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களையும் புரிந்து கொள்வதும் நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது உங்ககிட்ட பண உதவிகளை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று சகோதரர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல எந்த ஒரு வேலையிலும் அவசரத்தை மட்டும் காட்டவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்தும் கொள்ளுங்க.
பணியிடத்துல தொழில் தொடர்பாக முன்னேற்றங்களும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளினால வேலையில கவனத்தை செலுத்த முடியாமலும் போகலாம். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணிகள்ல அனுகூலமும் உண்டாகும். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணியில சில மாற்றங்களின் மூலம் மேன்மையும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் மேம்படும். நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் மேம்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. இதன் மூலம் நீங்கள் நினைத்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. தடுமாற்றங்களும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற விவாதங்களை இப்பொழுது செய்யவும் வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில திடீர் செலவுகளும் தேடியும் வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது ஒரு நண்பர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டில் உள்ளவர்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கவும் மாட்டாங்க. கமிஷன் வியாபாரத்துல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வழக்குகளை சாதகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். கையிருப்பும் கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். சக வியாபாரிகளினால ஏதாவது மறைமுக தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். சில தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. பாடங்களை படிப்பதில சிரமம் என்று எதுவும் இருக்காது. செய்யும் வேலையில சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முக்கியமான பணிகளையும் இப்பொழுது எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமையின் காரணமாக குடும்ப பொறுப்புகள் ஏதாவது தடைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி ஆதாயமும் அதிகரிக்கும். மன திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணி நிமித்தமாக திடீர் மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளும் ஈடேறும். மனதில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது ஏதாவது சமநிலையான உணர்வு இல்லாமலும் இருப்பீங்க. பதட்டங்களும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை இப்பொழுது எடுக்கவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பதும் நல்லது. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்துவதும் நல்லது. இன்று எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி அல்லது இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிலம் வாங்கி விற்பதுல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. இதுல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. சொத்துக்களின் மூலமாக வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் இப்பொழுது நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில இருக்கிறவங்க வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. கோப்புகள்ல கையெழுத்திடும் பொழுது 1க்கு 2 முறை படித்து பார்த்து செய்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக செலவுகள் செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சற்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படலாம். ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். இன்று தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். முதல் பாதியில இன்று ஏதாவது இழுபறிகள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல சுமூகமான போக்கும் காணப்படும். வேலைகளை எல்லாமே சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பாக தடைப்பட்டு இருந்த பணிகளையும் சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை உணர்ந்தும் செயல்படுவீங்க. நிதி ஆதாயம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது சாதகமாகவும் இருப்பாங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையும் துணிச்சலாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் மட்டும் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். உறவினர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மாலையில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற பதட்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணியில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்களும் ஏற்படலாங்க. உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். நட்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. பணத்தை முறையாக கையாள்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சரியான தூக்கத்துடனும் சரியான நேரத்துல உணவையும் எடுத்தும் கொள்வீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண பேச்சுவார்த்தைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கி சுமூகமான போக்கும் காணப்படும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில அவசரமான வேலைகளாக இருந்தாலுமே நிதானத்துடன் செய்வதும் நல்லது. வேலை இடத்துல எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சிறு காயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் தாய் தந்தையிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தவறு செய்தவர்களை தட்டி கேட்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல பழகக்கூடிய நண்பர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். என்ற தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமும் சுறுசுறுப்பும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளின் பிற்பகுதிக்கு மேல அமைதியான போக்கும் காணப்படும். குடும்ப விஷயங்கள்ல தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்த வேண்டாம். அமைதியாக சென்று விடுவதே நல்லதுதாங்க. தொழில்ல ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சக ஊழியர்கள் கிட்ட கண்ணியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய வேலையில ஏற்படுகின்ற மாற்றத்தை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வருமான ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உழைப்பிற்கு உண்டான முன்னேற்றமும் இருக்கின்றது. கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. குழந்தைகளுடைய மனமறிந்து பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியான மனநிலையுடனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான செயல்களை செய்து திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல அனைத்தும் என்ற சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல உறவு பிணைப்பும் காணப்படும். இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வுகள் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாங்க. உங்களுடைய முடிவுகளை பொறுத்து நீங்க செயல்படுவதும் நல்லது. பண விஷயத்துல இருமடங்கு எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. உண்டாகும் ஆன்லைன் சூதாட்டங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க.
இன்று ஆடம்பர செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருந்தாலே போதும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வரும் செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். விற்பனையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிறிது கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய சூழ்நிலைகள் கடுமையாக இருந்தாலுமே உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்கள் சில உதவிகளும் செய்வாங்க. முக்கியமான வேலைகள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானமான பேச்சுக்களின் மூலம் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. ஏதிலும் வீண் பிடிவாதம் பிடிப்பதை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிர்வாக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் பாதுகாக்கும் திறனும் அதிகரிக்கும். உடன் வேலை பார்ப்பவர்கள் கிட்ட தேவையற்ற சொந்த ரகசியங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சற்று பொறுமையாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிமையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் வளர்ச்சியையும் பெற்றுவிடலாம். இன்று உறுதி மற்றும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே எளிமையாக ஆற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல நன்மைகளையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முன்னேற்றமும் உண்டாகும். திருமண உறவில நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பிணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நெருக்கமானவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்கள்கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரமான முடிவுகள் மட்டும் எடுக்கவும் வேண்டாங்க. சிலருக்கு இலக்கிய துறையில பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நுணுக்கமான வேலைகளையும் திறமையாக முடிக்கவும் செய்வீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளும் எளிமையாகவும் முடியுங்க. பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. விலகி இருப்பதே நல்லது. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களை முழுமையாக நம்பி இருக்கவும் வேண்டாம். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. என்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் தொடர்பாக முன்னேற்றங்களும் உண்டாகும். வேலைகளை சரியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டிகளும் குறையும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும்.
பழைய நினைவுகளின் மூலம் இப்பொழுது மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான கல்வி சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதளவுல மாற்றத்தினையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்குங்க. மற்றவர்களிடத்துல என்ற நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புதிய நபர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்பிற்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில வேலைகள் நிலுவையில இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியமான விவாதங்களும் வீட்டில் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் முறியடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரலாம். உறவினர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருந்தாலும் அனுகூலமாகவும் முடியும். உற்சாகமாக எதையும் செய்ய முடியும் என்ற தைரியத்துடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய்மாமனுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் உண்டாகும். வேலைகளை எப்பொழுது சரியாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகளும் குறையும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். சில சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எண்ணிய சில பணிகளை அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம். திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது சோர்வையும் ஏற்படுத்தலாம். மறைமுக போட்டிகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால அமைதியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.